ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புளியோதரை, கோவில் புளியோதரை எப்படி செய்கிறது அப்படி சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு சட்டியை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், ஜீரகம், கடுகு, மிளகு, இது எல்லாத்த விட கொஞ்சம் கூட மல்லி எல்லாமே அது கடுகு எல்லாம் 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா மல்லி மட்டும் 2 ஸ்பூன் அப்படி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். நீங்கள் தனித்தனியாக வறுத்து சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க நல்லா சூடாயிரும். நம்ம கைவிடாத கிண்டிக்கிட்டே இருக்கணும். எதனால் அப்படின்னா கருகிடக்கூடாது. ஒன் சைடு மட்டும் கருகுனா அதோட வாசமே இருக்காது, இன்னும் டேஸ்ட்டும் வேறு மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி கிளறி விட்டுட்டு நம்ம இடைவெளில கொஞ்சம் நேரம் 1 நிமிஷம் அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணலாம். ஸ்டாப் பண்ணையில் அது வெடிக்கிறது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், அது கருவேப்பிலை முறுமுறுன்னு வர்ற அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடுகு, வெந்தயம், மிளகு எல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அது கடுகு வெடிக்கிற அளவுக்கு வரும், முறுமுறுன்னு வரும். அந்த அளவு இருக்கையில் தான் நம்ம கருவேப்பிலை போடணும். அதுக்கப்புறம் இதை வேறு கடாயில் மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 150 mlக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா எண்ணெய் காயட்டும். இதுக்கு இடைவெளில நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறணும். அதை பாருங்கள், எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. இதில் நமக்கு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். நல்லா காஞ்சிருச்சு. கடுகு நல்லா வெடித்தோடனே இது கூட ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும். நல்லா காஞ்ச மிளகாய் எண்ணெயில் எண்ணெய் அது காஞ்ச மிளகாய் குடித்து அது நல்லா முறுமுறுன்னு ஆகணும். மிளகாய் அந்தளவுக்கு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதில் தாளிக்கிறதுக்கு நம்ம உளுந்தும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கணும். பாருங்கள், பட்டை மிளகாய் நல்லா முறுமுறுன்னு ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. கிளறி விடணுன்ற அவசியம் இல்லை. நான் உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுப்பை சிம்மில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதை நல்லா கிளறி விடணும். நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு, கருக விட்டுறக்கூடாது. அது மாதிரி கொஞ்சம் வறுத்தோடனே நம்ம போடவும் கூடாது. நல்லா பொன்னிறம் ஆகிறதுக்கு நம்ம வறுக்கணும். என்ன இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கமே அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. நம்ம புளியோதரை பண்ணையில் அது கெட்டு போகாமல் உங்களுக்கே தெரியும், அது 3 நாள் 4 நாள் அந்தளவுக்கு இருக்கும். பாருங்கள், நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், ஆப்ஷன் தான். பாருங்கள், அதுவும் பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இதுக்கு இடைவெளில நான் கொஞ்சமாக நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து கொஞ்சோண்டு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா பெரிய நெல்லிக்காய் சைஸில் நீங்கள் புளி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு முந்திரி பருப்பு. ஆனால் இன்னும் கலர் சேஞ்ச் ஆகலை. நமக்கு நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு. இன்னொரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் இப்போ முந்திரி பருப்பு கருகிரும் அப்படின்றதுனால நான் அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன். நீங்களும் முந்திரி பருப்பு போடையில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மஞ்சத்தூள், அதுக்கு தேவையான பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. கட்டியாக கரைச்சி வச்சுருந்த புளியை ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஊற்றையில் நல்லா கொதிக்கும். கொஞ்சம் கவனமாக ஊற்றுங்க. நல்லா கெட்டியாக கரைச்சி நான் இருத்து வச்சுருந்தேன், அதனால் நான் அப்படியே ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் இல்லை இருத்து கூட ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதி வருது. இதில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூன் கிட்ட 1 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய ஸ்பூன் அப்படின்னா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். இதை நல்லா கலந்து விடுங்க. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இது நல்லா கொதி வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இருக்கணும்.
பாருங்கள் நல்லா இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் இது ஒரு கொஞ்ச நேரம் 5 மினிட்ஸ் தான் மூடி போட்டு கூட மூடி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பெருங்காயம் இருந்துச்சு அப்படின்னா தட்டி கூட சேர்த்துக்கங்க. அது இன்னும் நல்லாயிருக்கும் வாசமாக. பாருங்கள் இப்போயே நான் ஓரளவு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வறுத்தோம் இல்லைங்களா, மல்லி, மிளகு, கடுகு, சீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, அது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அதை இது கூட அடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த பவுட்ரு நான் எக்ஸ்ட்ராவே அரைச்சிருந்தேன். எதனால் அப்படின்னா நல்லா கொதிக்கையில் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கி கிளறையில் கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும். அப்படி பண்ணாலும் பண்ணுங்கள், இல்லை எல்லாத்தையுமே இதில் போட்டு கிண்டுறதுனால கிண்டிக்கலாம். இந்த நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருந்துச்சு. இது போட்டு நல்லா கிளறி விட்டோம். நம்ம ஏற்கனவே வறுத்துருக்கோம், அதனால் இது போட்டு சும்மா கிளறி விட்டால் போதும். பாருங்கள் நல்லா வாசமாக இருக்கும் இது சேர்க்கையில். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு அப்படின்னு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது கரெக்டான டைம் தான் நமக்கு. அது கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். நமக்கு நல்லா கட்டியாக கிடச்சிருச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும். புளி சேர்த்துருக்கு, இது ஹெல்த்தி கிடையாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது, நல்ல ஹெல்த்தியாகவும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆற வச்சுட்டேன். அடுத்ததாக இதை சூடோடு இறக்கணுன்னே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடணும். பாருங்கள் இறக்கி வச்ச உடனே இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாயிடுச்சு. நீங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாகவும் வச்சுக்கலாம், இல்லை இதோட இன்னும் ஈரப்பதமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே கூட இறக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் நீங்கள் நிலக்கடலை பருப்பு சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிறல, கடைசியாக தான் சேர்த்துருந்தேன். பாருங்கள் இதே மாதிரி நல்லா நிலக்கடலை வறுத்து அதை தோல் உரித்து இந்த மாதிரி போட்டு கிளறி விட்டுக்கலாம். நல்லா மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்கும். நம்ம சாப்பிடையில அந்த புளிப்பு, கடலைப்பருப்பு டேஸ்ட்டு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, இப்போது நிலக்கடலை, இது எல்லாமே சேர்த்து சாப்பிடையில நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் பார்க்கையிலே உங்களுக்கு தெரியும். நல்லா கிளறி விட்டுறணும். பாருங்கள் நம்ம கிளறி முடித்தோன்னா இதே மாதிரி தான் ஒரு நல்ல கோயில் புளியோதரை மாதிரி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நல்லா பொழுன்னு நல்லா வந்துருச்சு. இதை 3 days ஆகியும் கெட்டு போகாத அளவுக்கு இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டாட்டா.